வணக்கம் மாணவர்களே. டிஎன்டியூல ஆன்லைன் கோர்சஸில் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து செப்டம்பர் 9th லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2 days செக்ஷன் பண்ணியிருக்காங்க. 11th செப்டம்பர் 2023. ஸோ இந்த 2 daysல நீங்கள் லாகின் ஐடி கிரியேட் பண்ணி இதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கோர்ஸ் டியூரேஷனில் அவங்க வந்து 2 கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், 2 credit கோர்ஸு. ஸோ அதில் வந்து ஒரு கோர்ஸோ இல்லை 2 கோர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா இப்போ கொடுத்துக்கிற கோர்ஸில் நீங்கள் 2 கோர்ஸ்லையுமே ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகலாம். ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம். இல்லை 2 கோர்ஸுமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் 2 கோர்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இந்த ஆன்லைன் கோர்ஸுக்கு ரெடி ஆகலாம். எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 11/9/2023 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய இந்த கம்யூனிகேஷன். அதே மாதிரி ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி மார்க் டெஸ்ட் லெவல் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து லாகின் கிரெடென்ஷியல் எரராக இருக்காங்களோ இல்லை கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியாமல் போன ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எம்எட் படிக்கக்கூடிய இந்த ஆன்லைன் கோர்ஸில் அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த 2 கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அது ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி அக்சஸ் பண்ண முடியலையோ அவங்க இந்த கோர்ஸில் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த எம்எட் ஸ்டூடெண்ட்ஸோட அதுக்கான கம்யூனிகேஷன் தான். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சைன், எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டிஜிட்டல் இமேஜாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகணும். எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கோர்ஸ் மெட்டீரியல் எப்படி அக்சஸ் பண்ணணும், அசைன்மெண்ட் கொடுக்கும்போது அசைன்மெண்ட் எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பிஎட் கொடுத்துருக்க வீடியோஸ். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கோர்ஸ் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணி, ஸோ அது வந்து டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது, அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிவிட்டு இன்னொரு மார்க் டெஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம். ஒன்ஸ் ஃபர்தராக அந்த ஆன்லைன் மார்க் டெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் அது வந்து ஆன்லைனில் நடத்துறது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அது வரைக்கும் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ், எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆன்லைன் கோர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. நன்றி.